நம்ம ராகவத்தின் டிஃபன் சென்டருக்கு வந்தீங்கன்னா விலை குறைவாக மன நிறைவாக நல்லா சாப்பிட்டு போகலாம். வரீங்களா? சொல்லுமா. சொல்லு அபிராமி, ஏன் தயங்குற? மாமா, நீங்க ஸ்வாதிக்கு எவ்வளவு வேணாலும் பண்ணுங்க, எவ்வளவு பணம் வேணாலும் கொடுங்க. ஆனா கொடுக்கறதெல்லாம் ஸ்வாதி பேர்லயே கொடுங்க மாமா. ஏன்னா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தினேஷ்க்கு அவ்வளோ பொறுப்பு இல்லை. இல்ல அபிராமி, அது தப்பாயிடும். மருமக மேல நம்பிக்கை இல்லைன்னு நாமளே சொல்றத அவங்க நினைப்பாங்க. பொண்ணுக்கு தான் பிரச்சனை. வேண்டாம்மா. ஏன் வேணாங்கிற? அவ சரியா தானே சொல்றா. இத பாருமா, தினேஷ் நல்ல பையன்தான். ஆனா ஏனோ பண விஷயத்துல கொஞ்சம் பொறுப்பா இருக்க மாட்டேங்கிறான். அதுவும் இப்ப பணம் ஈஸியா வருதுன்னு தெரிஞ்சா இன்னும் பொறுப்பு எல்லாம் போயிடுவான். அதனால அவ சொல்ற மாதிரி சுவாதி பேர்ல தான் கொடுக்கணும். இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சே. எதுக்கும் நல்லா யோசனை பண்ணி பண்ணுங்க. என் மனசுக்கு என்னவோ இது தப்பாப்படுது. இல்ல ராஜேஸ்வரி, இவ்வளவு பணத்தையும் பொறுப்பா ஹேண்டில் பண்றதுக்கு தினேஷுக்கு பக்குவம் பத்தாது. நம்ம சுவாதி தான் அவனை கண்ட்ரோல் பண்ணுவா. உனக்கு என்ன கவலை? தினேஷ் தப்பா நினைச்சுக்க போறேன்னு தானே. அவனை எங்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன்.
ஏமா அப்பா சொன்ன மாதிரியே செஞ்சிருவோமே. எக்ஸலன்ட்கா, வண்டர்ஃபுல், ஃபென்டாஸ்டிக். இப்போ எதுக்குடா அக்காவை திடீர்னு இப்படி பாராட்டுற? சொன்னா நானும் சேர்ந்து பாராட்டுவேன்ல. அக்காவை நான் ஒன்றும் பாராட்டல, அக்காவை பாராட்டணும் நேரம் இருக்கு. அப்ப கிண்டல் பண்றியா? சரி, கிண்டல் பண்றேன்னே வச்சுக்கலாம். எது கிண்டல் பண்ற? அக்காவோட 5 ஆண்டு திட்டம் என்ன? அனிதாவும் சுவாதியும் நிம்மதியா இருக்க கூடாது தானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அப்படி இருக்கிற அக்கா தினேஷோட கடன் அடைக்க சுவாதி பேர்ல ஏன் பணம் கொடுக்க சொல்லணும்? அது சுவாதியோட கிரேட்ல ஏத்துது. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தானே? அக்கா, அவன் கேக்குறதுக்கு என்ன பதில்? என்ன புரிஞ்சுக்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுபவம் வேணும், கொஞ்சம் அறிவும் வேணும். ஆமா, நான் தான் மாமா கிட்ட சொன்னேன் தினேஷ்க்கு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஆனா பணத்தை எல்லாம் சுவாதி பேர்ல கொடுக்க சொன்னேனே, அது ஏன்னு 2 பேரும் யோசிச்சு பாத்தீங்களா? காரணமாதான் எல்லா பணமும் சுவாதி பேர்ல வந்தா தினேஷ்க்கு ஒரு தாழ் மனப்பான்மை வரும். அந்த தாழ் மனப்பான்மை பொண்டாட்டி மேல எரிச்சலா மாறும். அதுவே கூட சீக்கிரம் பூகம்பமா அந்த குடும்பத்துல வெடிச்சிடும். சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெருசாயிடும். மாமா கொடுத்த உடனே கையேந்து பிச்சை வாங்குற தினேஷ்க்கு எல்லாமே பொண்டாட்டி மூலமா வந்தா அவமானம் தானே? அதுலதான் நிறைய சிக்கல் இருக்கு, பிரச்சனையும் இருக்கு. அதுக்கப்புறம் சுவாதிக்கு மன நிம்மதி சான்ஸே இல்லடா. குட் ஷாட்கா. ஐயோ பாத்துங்க, ஐயோ வலிக்குதா? என்ன சாந்தி, பயந்துட்டியா? போங்க, நீங்க உட்காருங்க. பின்ன பயப்படாம இருப்பாங்களா? பாத்து. இந்தாங்க, கொஞ்சம் இருங்க, மாத்திரை எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? இல்ல, சந்தோஷமும் சோகமும் மாறி மாறி வந்தா பரவாயில்ல. ஆனா என்னால உனக்கு சோகம் மட்டும்தான் வருது. எனக்காக நீ எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுவ? என்னங்க கேள்வி இது? உங்களுக்கு தேவையானது செய்யறது கஷ்டமா? அதை விட வேற வேலை என்ன இருக்கு இந்த வீட்ல? அபிராமி அக்கா மாதிரி குடும்ப பொறுப்பா இருக்கு எனக்கு. அவங்களுக்கு இந்த வீடு சம்பந்தமா நிறைய வேலை இருக்கு. 24 மணி நேரமும் வேலை. சரியா சொன்ன சாந்தி. பாவம் அண்ணி, இந்த வீட்டில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க தான் வந்து முதல்ல நிற்பாங்க. என்னை காப்பாத்தின தெய்வம் இல்லையா அவங்க? அவங்க மட்டும் சரியான நேரத்தில் வராம போயிருந்தா? அவங்க நல்லதான் பண்ணாங்க, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன ஆனா? என்ன இருக்கிற சொல்லு. சொன்னா கோவிச்சுக்க கூடாது. நீ சொல்லனாலும் நான் கோச்சிக்குவேன். என்ன விஷயம்? அன்னைக்கு நம்ம குடும்ப விஷயம் ஒண்ணுல அபிராமி அக்கா சொன்ன யோசனை எனக்கு சரியா படலைங்க. அண்ணி மேலையா தப்பு சொல்ற? அண்ணி மேல தப்பு இல்ல, அவங்க சொன்னது தப்பு. அதத்தான் என்னால ஏத்துக்க முடியல. என்னது? சுவாதிக்கு உண்டான உரிமையை கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, ஆனா கொடுக்கற பணத்தையும் சுவாதி பேர்லயே கொடுத்தா
தினேஷ் மனசு பாதிக்காதா? தாழ்வு மனப்பான்மை வராதா? அதனால சுவாதி மேல எரிச்சல், கோவம் இதெல்லாம் வந்து அவ வாழ்க்கையை பாதிக்காதா? இது ஏன் அவங்க சிந்திக்கல? நீ தான் சிந்திக்காம பேசுற சாந்தி. தினேஷை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன் உனக்கு கூட ஓரளவுக்கு தெரியும். அவன் பொறுப்பே இல்லாதவன். அவன்கிட்ட போய் இப்போ கொடுத்தா எல்லாத்தையும் ஒரே நாள்லேயே கரைச்சிருவான். அப்புறம் மறுபடியும் சுவாதி கண்ணை கசக்கிட்டு வந்து அப்பா கிட்ட நிற்க வேண்டியதுதான். இதெல்லாம் தேவையா? அன்னைக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். என் தங்கச்சிங்க வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கணும்னு தான் அண்ணி நினைப்பாங்க. சில சமயம் அம்மா விட அண்ணி ரொம்ப பொறுப்பாக நடந்துக்குவாங்க தெரியுமா? நீ தான் உங்களை சரியா புரிஞ்சுக்கல. போக போக கண்டிப்பா நீயும் புரிஞ்சுப்ப சாந்தி. பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. தினேஷ் கேட்ட நட்சத்திரம். கோச்சார பிரகாரம் நேரம் நன்னா இல்லையே. அதுக்காக தான் அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அர்ச்சனை பண்றதோட பிரதோஷ நாள் முழுக்க விரதம் இருந்து பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு போக சொல்லுங்க. அவன் வந்து சரி சொல்லி பாக்குறேன். என்னதான் பிஸியா இருந்தாலும் பகவானை பார்க்கறது ரொம்ப நல்லது. தினேஷ் பிள்ளையாரப்பா, என் பிள்ளைக்கு எந்த குறையில்லாம நீதான்பா பாத்துக்கணும். சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிதானம் சமர்ப்பயாமி. தீர்வசஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் பசும் பகவத்ரடாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதந்தாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரசோதயாத். பிள்ளையாரப்பா, என் மகனை பிடிச்ச எல்லா பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல விலகணும். ஏன் ஆண்டலம்மா செருப்பு போட்டு வந்திருக்கலாம்ல? நான் கோயிலுக்கு வரும்போது செருப்பே போட மாட்டேன். ஏன்? அதுக்கு பாதுகாப்பு கட்டணம் கேக்குறாங்கல்ல. அதான் இப்ப கவர்மெண்ட் இனாம்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்படியா? அன்னதானம் தெரியும், இது தெரியாது. இனிமே செருப்பு போட்டு வரேன். ஆமா, திடீர்னு என்ன இன்னைக்கு கோயிலுக்கு கூப்பிட்ட? வீட்ல போர் அடிச்சுது, அதான் சேஞ்சுக்கு. இதுக்கு நம்ம மாயாஜாலுக்காவது போயிருக்கலாம். நல்ல நல்ல இங்கிலீஷ் படம்லாம் ஓடுது. கிழவி, உன் ஆசைக்கு அளவே இல்ல. சரி வாங்க சாமி கும்பிடலாம். கற்பகம்மா. அத்தை வா அனிதா, வாங்க ஆண்டாளம்மா. எப்படி இருக்கீங்க அத்தை? அது வந்து இப்பதான் ஒரு பிரச்சனை ஆரம்பமாச்சு. ஆமா, அந்த பிரச்சனை முடிஞ்சுதா? என்ன பிரச்சனை? அனிதாக்கு தெரியாதா? இவங்க மகன் தினேஷ் ஊர்ல இல்லாதப்போ கடங்காரங்க வீட்டுக்கு வந்து ஒரே கலாட்டா பண்ணிட்டாங்க. பாவம், வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க என்ன பண்ணிருக்க முடியும்? அத்தை, இவங்க என்ன சொல்றாங்க? ஆமாம்மா, தினேஷ் கடன் வாங்கின இடத்துல ஒரே கெடுபிடி. அவன் ஊர்ல இல்லாத நேரத்துல காசை வச்சாதான் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? இவங்க என்ன பண்ணுவாங்க? உன் புருஷன் அர்ஜுன் தான் அர்த்தராத்திரில அங்க போய் அவங்களோட மல்லு கட்டி அந்த ஆளுங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி மிரட்டினான். அதனாலதான் சுவாதி இவங்களும் தப்பிச்சாங்க. இல்லைன்னா அந்த ரவுடிங்க இவங்களை என்ன பாடுபடுத்தி இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? உங்க குடும்பம்னா அர்ஜுன் ஓடி வந்துடுறான் பாவம். ஆண்டாளம்மா என்ன சொல்றீங்க? என்னங்க அது? எல்லாம் ஆறி போச்சு, இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? நீங்க சாப்பிட்ட அப்புறம் தாங்க நான் சாப்பிடணும். என்னங்க
என்னாச்சு? அப்பாவை போய் பாத்தீங்கல்ல? பார்த்தேன். என்ன சொன்னாரு? பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரா? சுவாதி ப்ளீஸ், தயவு செஞ்சு மாமாவை பத்தி அப்படிலாம் பேசாத. அவரு நடமாடுற தெய்வம். உன் கடன் எல்லாம் நானே அடிச்சிருன்னு மதன் மாமாவை கூப்பிட்டு, டேய் தினேஷ்க்கு என்ன வேணுமோ அதை செய்யின்னு சொன்னாரு. அப்புறம் ஏன் டல்லா இருக்கீங்க? இல்ல சுவாதி, மாமா உனக்காகவும் எனக்காகவும் என்ன வேணாலும் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண தயாரா இருக்காரு. அதனாலதான் ரொம்ப கலங்கிட்டேன். மாமா எவ்வளவுதான் கோவமா பேசினாலும் கூட அவரோட குணம் தங்கமான குணம். பணம் தர முடியாது, வெளியில போடான்னு சொல்லியிருந்தா கூட அந்த அவமானத்தை தாங்கிட்டு நான் வெளியில வந்திருப்பேன். ஆனா உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, அந்த தொகையை நான் தரேன்னு சொன்னார் பாரு. அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆத்திரத்தை தாங்கிக்கலாம், ஆனா அவரோட அன்பை தாங்கிக்க முடியல. அது உங்க நல்ல மனசுங்க. இல்ல சுவாதி, எனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வந்தாலும் அப்பெல்லாம் மாமா தான் வந்து உதவி பண்றாரு. என்னங்க அது? இதுக்கு போய் கண் கலங்குறீங்க? இதெல்லாம் செய்ய வேண்டியது அப்பாவோட கடமை, அதனால அவர் செய்யறாரு. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலனாலும் இத அவர் செஞ்சிருப்பாரு. ஏன்னா அவர் உங்க தாய் மாமா, அந்த ஒரு ஒளியும் செய்யறாரு. உங்க மேல அவருக்கு தனி பாசங்க. ஏன் மேலேயாவது அவருக்கு அப்பப்ப கோவம் வரும். இதெல்லாம் அவர் ஏன் செய்யறாருன்னு தெரியுமா? நம்ம 2 பேரும் எப்பவும் கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணும், அதான் அவரோட ஆசை. நிச்சயமா சுவாதி, நிச்சயமா அவருடைய ஆசையை நம்ம நிறைவேற்றுவோம். நீ கவலைப்படாத. சரி, நீ சூட சாம்பார் எடுத்துட்டு வா. சரிங்க, நான் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். என்னங்க? என்ன? பரவாயில்லையே, நான் நடிச்சது தப்பா போச்சே. நீ என்னைக்கு நல்லதான் நினைச்சிருக்க? நீ என்ன நினைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனா அது கண்டிப்பா தப்பா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆமாங்க, உங்களுக்கு மட்டும்தான் கரெக்டா நினைக்க தோணும். அந்த நினைப்போட இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ஏன் வீட்டுக்கு வராம வேற எங்க போவாங்க? இத பார், எது பேசுறதா இருந்தாலும் நேரடியா பேசு. சுத்தி வலிச்சு பேசலாம் எனக்கு நேரம் இல்ல. ஆமாமா, சொந்த வீட்டுக்கா இருந்தா நேரம் ஒதுக்க முடியாதுதான். அதே அந்த வீட்டுக்கா இருந்தா நேரம் காலம் தெரியாம வருவீங்க போவீங்க. ஏய், ரொம்ப குழப்பற. எதுவா இருந்தாலும் கோவம் வரதுக்குள்ள ஓப்பனா பேசிடு. என்ன பேசி என்ன பிரயோஜனம்? நான் என்ன பேசினாலும் நீங்க ஒத்துக்க போறதில்ல. சொல்லி பாரு, நியாயமா இருந்தா ஒத்துப்பேன். நான் ஊர்ல இல்லாதப்போ இங்க என்ன நடந்தது? சொல்லுங்க, என்ன நடந்தது? நீயே சொல்லு. ஊர்ல நான் இல்லாதப்பதான் யார் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுது. ஊர்ல யாருமே இல்லாத மாதிரியும் நீங்க தான் ஸ்பைடர்மேன் மாதிரியும் பறந்து போய் ஹெல்ப் பண்ணணுமா? இப்பதான் கேள்விப்பட்டேன். ஆமா, நானும் ஊர்ல இல்ல, தினேஷும் ஊர்ல இல்ல. இந்த மாதிரி நேரத்துல தான் கடன்காரங்க வீட்டுக்கு வருவாங்களா? சரி, வந்தாங்க. வேற யார் வீட்லயும் போன் இல்லையா? உங்களுக்கு தான் போன் பண்ணி
நீங்க தான் போணுமா? அனிதா ஒரு நிமிஷம். என்ன உன் பேச்சே ஒரு மாதிரி இருக்கு. அவசரப்படாத. நீ இப்படி இட்டுக்கட்டி பேசுறது யாரோ மூணாம் மனுஷங்களை பத்தி இல்ல. ஒண்ணு உன் புருஷன், இன்னொன்னு உன் கூட பிறந்த தங்கச்சி. எல்லாம் சரிதான் மாமா. ஆனா அது இப்படியே போச்சுன்னா வீணா போறது ஏன் வாழ்க்கைதான். ஏன்னா நான் இவரோட பொண்டாட்டி. இது என் வாழ்க்கை பிரச்சனை. எதுக்கு எடுத்தாலும் என்னைய திட்டுறாரு. சரி, எதுக்கு திட்டின? நான் கோயிலுக்கு போனதுக்கு திட்டினீங்கல்ல. ஏசி காரு, ஏசி பர்த், ட்ரெயின்னு பிரிச்சு பிரிச்சு பேசுனீங்கல்ல. ஆனா நான் அதை தப்பா நினைக்கல. உங்க மனைவியை திட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. புருஷங்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிற மாதிரி மனைவிங்கிற உரிமை எனக்கும் இருக்குல்ல. இருக்கா இல்லையா? இப்போ இல்லைன்னு யார் சொன்னா? ஆனா அந்த உரிமையால மத்தவங்களை காயப்படுத்த கூடாது, மத்தவங்களை புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. சொன்ன சொல்லு திரும்பி வராது அனிதா. ஏன்னா வாயிலிருந்து வர ஒரு வார்த்தையும் முக்கியம். உன் தங்கச்சிக்கு நான் செஞ்சது ஒரு உதவி, அவ்வளவுதான். இதே கஷ்டம் உனக்கு வந்தா நீ என்ன பண்ணுவ? எனக்கு கஷ்டம் வராது. வந்தா ஏன் புருஷனை தான் கூப்பிடுவேன், மத்தவளோட புருஷனை கூப்பிட மாட்டேன்.